கிருபையின் காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது கொல்லப்படுகிறார்கள். எப்படி கொல்லப்படுறார் சொல்லுங்க? கத்தி எடுத்து சக்கு சக்குன்னு குத்தி கொள்றது வேற, உங்க இருதயத்தை கொல்லுவார்கள். நீங்க நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்டீங்க, வேத வசனத்தை நல்லா சொல்ல தொடங்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்க இருதயத்தை கொல்ல வருவாங்க. நீ நல்ல சந்தோஷமா இருந்தா தானே சுவிசேஷத்தை சொல்லுவேன், சாவு அப்படின்னு உங்க இருதயத்தை உங்க சொந்த குடும்பத்தார் கொல்லுவாங்க, உங்க நண்பர்கள் கொல்லுவார்கள், உங்களை கொல்லுவார்கள். காரணம் நீங்க வேத வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது சாட்சியின் ஜீவியம். கழுத்தே எடுத்தாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு வெளியே வர மாட்டேன்டா அப்படின்னு ஒரு சாட்சியின் ஜீவியம் நீங்க ஜீவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவருடைய இருதயத்தை பிசாசு கொல்ல வருகிறான். இது ஆவிக்குரிய அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி உங்களை அழ வைப்பாங்க, உங்களை கண்ணீர் சிந்த வைப்பாங்க. போதும் கர்த்தாவேன்னு எலியா போலையும் யோனா போலையும் சூற செடிக்கு கீழே கொண்டு படுக்க வைப்பாங்க, ஆமணக்கு செடிக்கு கீழே போய் படுக்க வைப்பாங்க. எலியா சாதாரண ஆளா? எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி! அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னா? என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, உம்பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, உம்பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா.